வலது பக்கத்தில் 5 பேர், இடது பக்கத்தில் 5 பேர் கொண்ட ஆடுகளத்துக்கு வீட்டுகள் தோட்டங்கள் logo lah. Aடிச்சிரும். நான் கீழ வயர் அடிச்சிரா எனக்கு தர. கீழ அடிச்சிரா. பேஸ்புக்கில் உங்களுக்கு கண்டுகளிக்கலாம். அகலப்பந்து அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 5 இருக்கும் பொழுது 3வது விக்கெட் வீழ்த்தப்படுது. 4வது விக்கெட்டும் வீழ்த்தப்படுகின்றது. மிகவும் சிறப்பாக அவரை ஆட்டமிழக்க செய்கின்றார் அசாட். பாடசாலை முனையிலிருந்து மில்ஹான் மிகவும் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். பீனிக்ஸ் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 5 இருக்கும் இந்த வேளையிலே 4வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டுள்ளது. .3 ஓவர்கள் முடிவிலே 5 ஓட்டங்களை பெற்று 4 விக்கெட்டுகளை இழந்து பீனிக்ஸ் அணியினர் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். மீண்டும் பாடசாலை முனையிலிருந்து மில்ஹான் மாலிக் மில்ஹானுடைய பந்துக்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றார். பார்ப்போம். மீண்டும் லேசாக ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கின்றார் தமது அணிக்காக மாலிக். அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6 உயர்கிறது. 1.4 ஓவர்கள் முடிவில். அக்பர் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர், அனுபவம் வாய்ந்த ஒரு பந்து வீச்சாளர். ஓங்கி அடிக்கின்றார், மட்டில் படவில்லை என்றாலும் நடுவர் அதனை அகலப்பந்தாக கணிக்கின்றார். இந்த போட்டிக்கு நடுவர்களாக ஃபஸ்லான் மற்றும் தக்கான் ஆகியோர் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள்.
மீண்டும் ஓங்கி அடிக்கின்றார். சரியாக மட்டையில் படவில்லை என்றாலும் ஒரு ஓட்டம் மிக இலகுவாக பெறப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8ஆக உயர்கிறது. நான்கு விக்கெட்டுகளை இழந்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர். மீண்டும் நடுவரினால் அது அகலப்பந்தாக கணிக்கப்படுகிறது. எனவே உதிரியாக மற்றும் ஒரு ஓட்டம் கிடைக்கப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9ஆக உயர்கிறது. மீண்டும் பாடசாலை முடிந்து மோங்கி அடிக்கின்றார். மட்டையில் சரியாக படவில்லை. 2.1 ஓவர்கள் முடிவில் 9 ஓட்டங்களை பெற்று பீனிக்ஸ் அணியினர் ஓங்கி அடிக்கின்றார். மைதானத்தை உரசிக்கொண்டு பந்து செல்கின்றது. ஒரு ஓட்டம் மிக இலகுவாக பெறப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்துடன் பீனிக்ஸ் அணியினர் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10ஆக உயர்கிறது. மீண்டும் பள்ளி முனையிலிருந்து மாலிக் ஓங்கி அடிக்கின்றார். ஒரு ஓட்டமாக நடுவர் ஃபஸ்லாலினால் கணிக்கப்படுகிறது. எனவே அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 11ஆக உயர்கிறது. பள்ளி முனையிலிருந்து ரிஸ்வான் அக்பர் அலியை நோக்கி மிகவும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அக்பர் மிகவும் கடுமையாக முயற்சி செய்கிறார். ஏதாவது தமது அணிக்காக பெரிய ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. .4 ஓவர்கள் முடிவில் 11 ஓட்டங்களை பெற்று பீனிக்ஸ் அணியினர் ஓங்கி அடிக்கின்றார். மைதான எல்லையை விட்டு பந்து விலகிவிட்டது. எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். 4 ஓட்டங்களாக கணிக்கப்படுகிறது. அந்த 4 ஓட்டங்களுடன் பீனிக்ஸ் அணியினர் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15ஆக உயர்கிறது. முகம் கொடுக்க மாலிக் பள்ளி முனையில் இருந்து பார்ப்போம். ஓங்கி அடிக்கின்றார். ஒரு ஓட்டமும் பெறப்படவில்லை. மிகவும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அடுத்ததாக இடம்பெற இருக்கும் ஆட்டம் எவர்ஷைன் மற்றும் சுபர் ஃபைட்டர் அணியினர். எனவே அந்த அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு அன்பாய் கேட்கிறோம். மற்றும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்படுகிறது. 5வது விக்கெட் வீழ்த்தப்படுகிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15ஆக இருக்கும் பொழுது 5வது விக்கெட்டும் வீழ்த்தப்படுகின்றது. நாற்பது வயதுக்கு மேற்பட்ட எமது ஊரைச் சேர்ந்த சகோதரர்களுக்காக கிடைக்கப்பட்டிருக்கும் மிகவும் சிறப்பான ஒரு வாய்ப்பு. இந்த போட்டி உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த ஏற்பாட்டுக்குழு மிக நீண்ட காலமாக கிரிக்கெட்டில் இருந்து தூரமாகிய பல முகங்களை இங்கே காண கிடைக்கிறது. போட்டியின் மற்றும் ஒரு பந்து வீசுவார். ரியாமா மோங்கி அடிக்கின்றார். ரிஷாட் தான் சந்தித்த முதலாவது பந்திலே தனது அணிக்காக 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கின்றார். ரிஷாட் அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 21ஆக உயர்கிறது. கடைசி ஓவரின் 3 பந்துகள் மாத்திரம் மீதமாக உள்ளது. மீண்டும் ஓங்கி அடிக்கின்றார். தான் வீசிய புல்டோஸ் பந்திற்கு பார்ப்போம். ஒரு ஓட்டம் 2வது ஓட்டமும் இலகுவாக பெறப்படுகின்றது. அடுத்த எவர்ஷைன் மற்றும் பவஹிட்டஸ் அணியினர் சூப்பர் ஃபைட்டர் அணியினர் நாணய சுழற்சிக்காக தயாராகுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம்.
ஆம், மீண்டும் ரியாமுக்கு முகம் கொடுக்க ரிஷாட் மிகவும் வேகமாக பந்துகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். மீதமாக இன்னும் 2 பந்துகள் மாத்திரமே காணப்படுகின்றது. ஆம், மீதமாக இன்னும் ஒரு பந்து மாத்திரம் காணப்படுகிறது. ஆம், கடைசி பந்திற்கு ஆம் 4 ஓவர்கள் முடிவில் பீனிக்ஸ் அணியினர் மொத்தமாக 23 ஓட்டங்களை பெற்று ஆடிக்கொண்டிருக்கின்றனர். 4 ஓவர்கள் முடிவில் பீனிக்ஸ் அணியினர் 23 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். இந்த போட்டியில் பவர் ஸ்டார் அணியினர் 24 ஓட்டங்களை பெற வேண்டும். இன்னும் எஞ்சியிருக்கும் 12 பந்து வீச்சுகளில் 14 ஓட்டங்களை பெற வேண்டும் என்ற நிலையிலே இன்னும் 11 பந்து வீச்சுகளில் 11 பந்துகளில் 14 ஓட்டங்களை பெற வேண்டும் என்ற நிலையிலே பவர் ஸ்டார் அணியினர் ஆடிக்கொண்டிருக்க பள்ளிமுனைந்து ஹிஷாமுக்கு ஓங்கி அடிக்கின்றார். மைதான எல்லை விட்டு பந்து விலகிவிட்டது. எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். 2 ஓட்டங்களாக கணிக்கவலை முனையிலிருந்து ராசிக் ஃபரீத்
ஓங்கி அடிக்கின்றார். பந்து மைதான எல்லையிலே உயர்கின்றது. பார்ப்போம் எத்தனை ஓட்டங்கள். ஆட்டம் இழக்கின்றார். இதுவரையும் மிகவும் சிறப்பாக பந்துகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்த அசாம் இப்பொழுது எமது விசேட அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்றார். Check 1 2 check 1 1 2. நோ போலாக அந்த பந்து மன்னிக்கவும் ஒயிட் போலாக அந்த பந்து கணிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஒரு உதிரி ஓட்டம் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை நேரமும் உங்களுக்காக இந்த ஓட்ட விபரங்களை தந்து கொண்டிருந்த ஹாஃபிஸ் அவர்களுக்கு அன்பான நன்றிகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் 9 பந்துகளில் 11 ஓட்டங்களை வெற்றி இலக்கிற்காக பெற வேண்டிய நிலையில் மீண்டும் உயர செல்கின்ற பந்து 2 ஓட்டங்களாக நடுவரினால் இரண்டாவது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். சிறந்ததொரு பந்து வீச்சு. ஒரே ஒரு ஓட்டம் மாத்திரமே இங்கே பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. இன்னும் 8 பந்துகளில் 7 பந்துகள் இதோ ஆட்டம் இழக்கக்கூடிய சாத்தியம். இன்னும் ஒரு விக்கெட் இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. எதிரணிக்காக அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மொத்த ஓட்டு எண்ணிக்கை இப்பொழுது 15 ஓட்டங்களாக அதிகரித்திருந்தாலும் இன்னும் 16 ஓட்டங்களாக அதிகரிக்க ஒரு ஓவர் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் சிறந்ததொரு பந்து வீச்சு, மிகச்சிறந்ததொரு பந்து வீச்சு. ராசிக் ஃபரீத் எந்த விதமான ஓட்டங்களும் இல்லை. இன்னும் இந்த பந்து ஓவரிலே ஒரு பந்து. கிரிக்கெட் சுற்று போட்டி இறுதி வரைக்கும் ஒவ்வொரு பந்தும் கணிக்க முடியாத போட்டியாக இருக்கும். சிறந்ததொரு பந்து வீச்சு. இன்னும் ஒரு விக்கெட் இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 11வது இலக்கம். அவருடைய விக்கெட்டும் முஃபாயிஸ் வீழ்க்கப்பட்டிருக்கின்றார். இன்னும் 5 பந்துகளில் 8 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையிலே இருக்கிறது. பவர் ஸ்டார் அணி இன்னும் 5 பந்துகள் 8 துடுப்பாட்ட வீரர் ரிஹாம் அந்த அணியினுடைய நட்சத்திர துடுப்பாட்ட வீரர். பார்ப்போம். வைட் பந்தாக இருக்க வேண்டும். வைட் பந்தாக இங்கே கணிக்கப்படுகிறது. அகல பந்து. எனவே இன்னும் ஒரு உதிரி ஓட்டம் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்பொழுது 5 பந்துகள் 7 ஓட்டங்கள் வெற்றி இலக்கிற்காக. பொறுத்திருந்து பார்ப்போம். சிறந்த பந்து வீச்சாளர்கள், சிறந்த துடுப்படுத்தாட்ட வீரர்களுக்கு இடையிலான போட்டி. மீண்டும் பந்து உயர செல்கிறது. ஒரு ஓட்டம் இங்கே பெறப்பட்டிருக்கின்ற நிலையில் 2 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. 2 ஓட்டங்களுடன் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 19ஆக அதிகரித்திருக்கிறது. இன்னும் 4 பந்துகளில் 5 ஓட்டங்கள் இப்பொழுது. பீனிக்ஸ் பி மற்றும் பவர் ஸ்டார் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இந்த போட்டி நடைபெறுகிறது. இரண்டாவது போட்டி 4 பந்து ஓவர்களாக மட்டுப்படுத்த போட்டி 5 பந்துகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பந்து ஓவரிலே இதோ வெற்றி வாகை சூடுகிறது பவர் ஸ்டார் அணி. சிறந்ததொரு துடுப்படுத்தாட்டம். எனவே வாழ்த்துக்கள். அதே போன்று பீனிக்ஸ் பி உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த போட்டி எவர் ஷைன் மன்னிக்கவும் சூப்பர் ஃபைட்டர்ஸ் மற்றும் எவர் ஷைன் அணிகளுக்கு இடையிலான போட்டி. உடனடியாக வீரர்கள் மைதானத்துக்கு வருமாறு அழைக்கிறோம்.